மினிஸ்டர் ஒயிட், இது ஓட்டோ நிறுவனத்தின் நேர்த்தியான தயாரிப்பு. புதிய தலைமுறையின் புதிய விடியலில் பல்வேறு செய்திகளை விரிவாக பார்க்க இருக்கிறோம். முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னையின் பல்வேறு பகுதிகளில் தற்போது வரை நீடிக்கும் மழை. தமிழ்நாட்டில் மழை தொடர வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். காஞ்சிபுரம், வேலூர் ஆகிய மாவட்டங்களில் மழையால் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை. சென்னை மற்றும் திருவள்ளுவர் பல்கலைக்கழகங்களின் தேர்வுகள் ஒத்திவைப்பு. ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் ஆகிய 2 மாவட்டங்கள் இன்று உதயம். நிர்வாக பணிகளை முறைப்படி தொடக்கி வைக்கிறார் முதலமைச்சர் பழனிசாமி. உள்ளாட்சி தேர்தலை நடத்த தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் மும்முரம். அனைத்துக் கட்சி தலைவர்களுடன் தேர்தல் ஆணையர் இன்று ஆலோசனை. மகாராஷ்டிரா முதலமைச்சராக இன்று மாலை பதவியேற்கிறார் உத்தவ் தாக்கரே. பிரச்சினைகளுக்கு மூல காரணமான அஜித் பவார் மீண்டும் தேசியவாத காங்கிரஸில் ஐக்கியம். பதவியேற்பு விழாவுக்கு வருமாறு பிரதமர் மோடிக்கு தொலைபேசி மூலமாக உத்தவ் தாக்கரே அழைப்பு. சோனியா காந்தி, மன்மோகன் சிங்கை நேரில் சந்தித்து அழைத்தார் ஆதித்ய தாக்கரே. அயோத்தி தீர்ப்புக்கு எதிராக வரும் 9ஆம் தேதிக்கு முன் மறுசீராய்வு மனு. அகில இந்திய முஸ்லிம் தனிநபர் சட்ட வாரியம் அறிவிப்பு. இலங்கை அதிபர் கோட்டாபய ராஜபக்ஷ இன்று இந்தியா வருகை. எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டம் நடத்த மதிமுக திட்டம். சென்னை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இரவு முதல் கனமழை பெய்து வருகிறது. திருவான்மியூர், நீலாங்கரை, பாலவாக்கம், கிண்டி உள்ளிட்ட நகரின் பெரும்பாலான பகுதிகளில் இரவில் இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. புறநகர் பகுதிகளான ஓஎம்ஆர், ஈசிஆர், ஆலந்தூர், பல்லாவரம், அனகாபுதூர், பெருங்களத்தூர், வண்டலூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் இடி மின்னலுடன் பலத்த மழை பெய்தது. ஆங்காங்கே மழைநீர் சாலைகளில் தேங்கியதால் வாகனங்கள் சாலையில் ஊர்ந்து செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து மழை பெய்து வருவதால் வேலைக்கு செல்வோர் கடும் சிரமத்திற்குள்ளாகியுள்ளனர். கனமழை காரணமாக காஞ்சிபுரம், வேலூர் மாவட்டங்களில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. புதிய மாவட்டங்களான செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, திருப்பத்தூரிலும் விடுமுறை விடப்பட்டுள்ளது. நேற்று இரவு முதல் பலத்த மழை பெய்து வருவதால் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்படுவதாக மாவட்ட நிர்வாகங்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை பல்கலைக்கழகம் மற்றும் வேலூர் மாவட்டத்தில் செயல்படும் திருவள்ளுவர் பல்கலைக்கழகங்கள் இன்று நடத்தவிருந்த தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்தில் இன்று நடைபெற இருந்த தேர்வுகள் வரும் 3ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரத்தில் பல இடங்களில் தேங்கியிருக்கும் மழைநீரை அகற்ற உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ஆட்சியர் பொன்னையா தெரிவித்திருக்கிறார். தமிழகம் மற்றும் புதுவையில் ஒரு சில இடங்களில் 3 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரையில் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் சில இடங்களில் மிதமானது முதல் இடியுடன் கூடிய கனமழை வரை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. சென்னையை அடுத்த தாம்பரம் பகுதியில் பெய்த கனமழை காரணமாக சேலையூர் பகுதியில் சாலையில் 3 அடி வரை தண்ணீர் தேங்கியிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் சாந்தகுமாரிடம் கேட்கலாம். சாந்தகுமார், தேங்கியிருக்கும் மழைநீரை அப்புறப்படுத்த என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு? மணிமாறன், நேற்று இரவு முழுவதும் பெய்த கனமழை காரணமாக சென்னை தாம்பரம் அடுத்த சேலையூர் அகரம் தென் பிரதான சாலையில் தண்ணீரானது கிட்டத்தட்ட 2 அடியிலிருந்து 3 அடி வரை தேங்கி இருக்கிறது. இந்த காட்சிகளை தான் நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த மழையின் காரணமாக தேங்கிய தண்ணீரில் வாகனங்கள் மிதந்து செல்லக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இருசக்கர வாகனத்தில் வரக்கூடியவர்கள், ஆட்டோவில் வரக்கூடியவர்கள், இவர்கள் வாகனத்தை தள்ளி வரக்கூடிய சூழ்நிலை தான் இப்ப தற்போது அங்கு இருக்கிறது. பேருந்து மட்டுமே அதில் ஓட்டி செல்லக்கூடிய நிலை காணப்படுகிறது. மேலும் இது குறித்து அதிகாரிகளுக்கு தகவல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிகாரிகள் நிகழ்விடத்திற்கு வந்து மழைநீரை அகற்றும் நடவடிக்கையில் ஈடுபடுவோம் என்று தகவல் அளித்திருக்கிறார்கள். மேலும் தற்பொழுது வரை சம்பவ இடத்திற்கு எந்த ஒரு அதிகாரியும் பார்வையிட வரவில்லை என்ற தகவலை பொதுமக்கள் நம்மிடையே தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் அங்கு மழை வீடுகளுக்கு புகாத வண்ணம் பொதுமக்கள் அவ்வப்போது அங்கு தடுப்புகளை ஏற்படுத்தி வீட்டுக்குள் தண்ணி வராத அளவுக்கு அவர்கள் தயார்படுத்தி வைத்திருக்கிறார்கள். மேலும் இங்கு மழைநீர் செல்வதற்காக கட்டன் கவர் கால்வாய்கள் அமைக்கப்பட்டு மழைநீர் செல்வதற்கான போதிய நடவடிக்கைகளை மாவட்ட நிர்வாகம் முன்கூட்டியே செய்திருந்தது. தற்பொழுது மழை நின்று சிறிது நேரம் ஆகக்கூடிய காரணத்தினால் மட்டுமே மழைநீர் உடனடியாக செல்லவில்லை.
மேலும் நேரம் கழித்தவுடன் மழைநீர் தானாக சென்றுவிடும் என்று அதிகாரிகள் நம்மிடையே தெரிவித்திருக்கிறார்கள். தற்பொழுது வாகனங்கள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் நடந்து செல்ல முடியாத சூழ்நிலை தான் தற்பொழுது காணப்படுகிறது. மணிமாறன், பொதுமக்களின் சிரமத்தை போக்க துறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நம்பலாம். விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சந்தகுமார். தமிழகத்தில் வெங்காயத்தின் விலை நாளுக்கு நாள் கடுமையாக உயர்ந்து வருகிறது. தமிழகத்தில் வெங்காயத்தின் விலை கடந்த ஆகஸ்ட் மாதம் முதல் ஏற்றம் இறக்கம் கண்டு வருகிறது. இது ஒரு புறம் இருக்க, வரத்து அதிகரிப்பால் பச்சை காய்கறிகள் விலை குறைந்துள்ளதாக வியாபாரிகள் கூறுகிறார்கள். சென்னை கோயம்பேடு சந்தையில் முள்ளங்கி, பெங்களூரு கத்திரிக்காய், பீன்ஸ் போன்றவற்றின் விலை குறைந்துள்ளதாக கூறும் வியாபாரிகள் பதுக்களை தடுத்தால் வெங்காயம் விலையும் குறைய வாய்ப்புள்ளதாக கூறுகிறார்கள். பச்சை காய்கறிலாம் நம்ம நார்மலாக எல்லா வண்டியும் வந்துன்னு இருக்குது. அதனால் எல்லா காய்கறி விலையும் மனசுமாக குறைஞ்சிருக்கு. இப்போ வெண்டைக்காய், கத்திரிக்காய், பாவக்காய், புடலங்காய், இந்த கேரட்டு, பீன்ஸ் இந்த மாதிரி ஐட்டெலாம் வந்தீங்கன்னா ரெகுலராக நமக்கு வர வேண்டிய வண்டிகள்லாம் ரெகுலராக வருது. ஸோ அந்த பதுக்கல் வெங்காயத்தெல்லாம் கண்டுபிடிச்சி கவர்மெண்ட் நமக்கு உடனே சேல்ஸுக்கு கொண்டு வந்தாங்கன்னா இன்னும் விலை குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கடந்த சில வாரங்களாக வெங்காயம் விலை உயர்ந்து காணப்பட்ட நிலையில் தற்போது அவை உச்சத்தை தொட்டுள்ளது. சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டில் ஒரு கிலோ சின்ன வெங்காயம் 140 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. பெரிய வெங்காயம் கிலோ 100 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. திருச்சி வெங்காய மண்டியில் சிறிய வெங்காயம் ஒரு கிலோ 130 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. பெரிய வெங்காயம் 100 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. மதுரை காய்கறி சந்தையில் ஒரு கிலோ சின்ன வெங்காயம் 140 ரூபாய்க்கும் பெரிய வெங்காயம் 100 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. உள்ளூர் விளைச்சல் காரணமாக கோவை சந்தையில் மட்டும் வெங்காயத்தின் விலை மற்ற நகரங்களை விட சற்று குறைவாக உள்ளது. அங்கு சின்ன வெங்காயம் கிலோ 85 ரூபாய்க்கும் பெரிய வெங்காயம் கிலோ 74 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. நாடு முழுவதும் வெங்காயத்தின் விலை உச்சத்தில் இருக்கும் நிலையில் அதனை கட்டுப்படுத்த மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. உள்ளாட்சி தேர்தல் தொடர்பாக அனைத்து கட்சி பிரதிநிதிகளுடன் மாநில தேர்தல் ஆணையம் இன்று ஆலோசனை நடத்துகிறது. உள்ளாட்சி தேர்தல் தொடர்பாக நாளை காலை 11:30 மணிக்கு அனைத்து கட்சி கூட்டத்திற்கு மாநில தேர்தல் ஆணையம் அழைப்பு விடுத்துள்ளது. மாநில தேர்தல் ஆணையர் பழனிசாமி தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை கோயம்பேட்டில் உள்ள மாநில தேர்தல் ஆணையர் அலுவலகத்தில் கூட்டம் நடைபெற உள்ளது. உள்ளாட்சி தேர்தலை எந்த தேதியில் நடத்துவது, எத்தனை கட்டங்களாக நடத்துவது என்பது குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளதாக தெரிகிறது. இதனிடையே உள்ளாட்சி தேர்தலுக்கான அறிவிப்பு நவம்பர் 30ஆம் தேதி வெளியாக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. உள்ளாட்சி தேர்தல் 2 கட்டங்களாக டிசம்பர் இறுதியிலும் ஜனவரி முதல் வாரத்திலும் நடத்தப்படும் என தெரிகிறது. முதல் கட்டமாக நகர்ப்புற உள்ளாட்சிகளிலும் 2ஆம் கட்டமாக கிராமப்புற உள்ளாட்சிகளிலும் வாக்குப்பதிவை நடத்த மாநில தேர்தல் ஆணையம் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. காங்கிரஸ் மற்றும் தேசியவாத காங்கிரசின் ஆதரவுடன் மகாராஷ்டிர முதலமைச்சராக சிவசேனா கட்சியின் தலைவர் உத்தவ் தாக்கரே இன்று பதவியேற்கிறார். பாரதிய ஜனதா ஆட்சி அமைக்க ஆதரவளித்த அஜித் பவார் மீண்டும் தேசியவாத காங்கிரஸில் ஐக்கியமானார். மகாராஷ்டிராவில் சட்டப்பேரவை தேர்தல் முடிந்து 33 நாட்களுக்கு பிறகு முதல் கூட்டம் நடைபெற்றது. கடந்த மாதம் 21ஆம் தேதி நடந்த தேர்தலில் வெற்றி பெற்ற எம்எல்ஏக்கள் சட்டப்பேரவையில் பதவியேற்றுக் கொண்டனர். அவர்களுக்கு இடைக்கால சபாநாயகர் காளிதாஸ் கோலம்கர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். தேசியவாத காங்கிரஸ் கட்சியில் இருந்து கொண்டு திடீரென பாஜக ஆட்சியமைக்க ஆதரவளித்த அஜித் பவார் பதவியேற்க வந்தபோது சரத்பவாரின் மகளும் அஜித் பவாரின் சகோதரியுமான சுப்ரியா சுலே அரவணைத்து வரவேற்றார். தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் எம்எல்ஏக்கள் கூட்டத்திலும் அஜித் பவார் பங்கேற்றார். தாம் இப்போதும் தேசியவாத காங்கிரஸில்தான் இருப்பதாகவும் புதிய அமைச்சரவையில் இடம்பெறுவது குறித்து உத்தவ் தாக்கரே தான் முடிவெடுக்க வேண்டுமென அஜித் பவார் கூறியுள்ளார். இதனிடையே மகாராஷ்டிராவில் அவசர கதியில் பதவியேற்ற பாஜக ஆட்சி 4 நாட்களில் முடிவுக்கு வந்த நிலையில் சிவசேனா, காங்கிரஸ் மற்றும் தேசியவாத காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி அமைக்கிறது. முதலமைச்சராக சிவசேனா கட்சியின் உத்தவ் தாக்கரே பதவியேற்கிறார். மும்பையில் உள்ள புகழ்பெற்ற சிவாஜி நினைவிடத்தில் பதவியேற்பு விழாவுக்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன.
இதனிடையே உத்தவ் தாக்கரே தனது மனைவி ராஷ்மியுடன் சென்று ஆளுநர் பகத்சிங் கோஷியாரியை சந்தித்தார். உத்தவ் தாக்கரே முதலமைச்சராக பதவியேற்க உள்ளதை அடுத்து மும்பையில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் சிவசேனா, தேசியவாத காங்கிரஸ் மற்றும் காங்கிரஸ் ஆகிய கட்சிகளுக்கு இடையே அமைச்சரவை பகிர்வு தொடர்பாக உடன்பாடு எட்டப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. மகாராஷ்டிர முதலமைச்சராக உத்தவ் தாக்கரே பதவியேற்கும் நிலையில் மும்பையில் சிவசேனா, தேசியவாத காங்கிரஸ் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் பங்கேற்ற கூட்டம் நடைபெற்றது. இதில் தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவார், அவரது மகள் சுப்ரியா சுலே உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் கூட்டணிக்கு தலைமை வகிக்கும் சிவசேனாவில் உத்தவ் தாக்கரேவுக்கு முதல்வர் பதவியும் 15 பேருக்கு அமைச்சர் பதவிகளும் வழங்குவது என முடிவு செய்யப்பட்டதாக தெரிகிறது. தேசியவாத காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ஒருவருக்கு துணை முதலமைச்சர் பதவியும் மேலும் 13 பேருக்கு அமைச்சர் பதவிகளும் வழங்கப்படும் என்று தெரிகிறது. பேரவையின் சபாநாயகர் பொறுப்புக்கு காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர் நியமிக்கப்படுவார் என்றும் அக்கட்சியைச் சேர்ந்த 13 பேருக்கு அமைச்சர் பதவிகள் வழங்க முடிவெடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. மகாராஷ்டிர முதலமைச்சராக பதவியேற்கும் உத்தவ் தாக்கரே பதவியேற்பு விழாவில் பங்கேற்குமாறு பிரதமர் மோடிக்கு அழைப்பு விடுத்துள்ளார். உத்தவ் தாக்கரே தலைமையிலான அரசு இன்று மாலை 6:40 மணிக்கு மும்பை சிவாஜி பூங்காவில் நடைபெறும் விழாவில் பதவியேற்கிறது. இது தொடர்பாக பிரதமர் மோடியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய உத்தவ் தாக்கரே பதவியேற்பு விழாவுக்கு வருமாறு அழைப்பு விடுத்தார். ஏற்கனவே பிரதமருக்கு அழைப்புதழ் அனுப்பப்பட்டுள்ள நிலையில் தாக்கரே தொலைபேசியிலும் அழைப்பு விடுத்திருக்கிறார். இதனிடையே காங்கிரஸ் தற்காலிக தலைவர் சோனியா காந்தியை டெல்லியில் நேரில் சந்தித்த உத்தவ் தாக்கரேயின் மகனும் சட்டமன்ற உறுப்பினருமான ஆதித்ய தாக்கரே பதவியேற்பு விழாவிற்கு வருமாறு அழைப்பு விடுத்தார். அதைத் தொடர்ந்து முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் இல்லத்திற்கு சென்று பதவியேற்பு விழாவில் பங்கேற்க வரும்படியும் அழைப்பு விடுத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ஆதித்ய தாக்கரே சோனியா காந்தி மற்றும் மன்மோகன் சிங்கிடம் ஆசி பெற்றதாக தெரிவித்தார். உத்தவ் தாக்கரேயின் பதவியேற்பு விழாவில் சோனியாவும் மன்மோகனும் பங்கேற்பது பற்றி இதுவரை எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்று காங்கிரஸ் கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மகாராஷ்டிராவில் இன்று நடைபெறும் உத்தவ் தாக்கரே பதவியேற்பு விழாவுக்கு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் உள்ளிட்டோருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிரா சட்டமன்ற முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவரான விஜய் வடேட்டிவர் இதனை தெரிவித்திருக்கிறார். மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி, டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆகியோருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியிருக்கிறார். ஆனால் தனிப்பட்ட காரணங்களுக்காக கெஜ்ரிவால் பங்கேற்க மாட்டார் என்று டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. காங்கிரஸ் கட்சி ஆளும் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் அனைவருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். மேலும் மகாராஷ்டிரா மாநிலத்தைச் சேர்ந்த 400 விவசாயிகளுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிரா புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள திருப்பத்தூர், ராணிப்பேட்டை ஆகிய 2 புதிய மாவட்டங்களை எடப்பாடி பழனிசாமி இன்று தொடக்கி வைக்கிறார். தமிழகத்தின் பெரிய மாவட்டமான வேலூரை பிரித்து திருப்பத்தூர், ராணிப்பேட்டை தலைமையில் புதிய மாவட்டங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. இதுகுறித்த அரசாணை வெளியிடப்பட்டு மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் எஸ்பிக்களும் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதன் தொடர்ச்சியாக இவ்விரு மாவட்டங்களின் நிர்வாகப் பணிகளை தொடங்கும் வகையில் இன்று தொடக்க விழா நடைபெறுகிறது. 35வது மாவட்டமாக திருப்பத்தூரை அங்குள்ள டான் பாஸ்கோ மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெறும் விழாவில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தொடக்கி வைக்கிறார். இதைத் தொடர்ந்து
36வது மாவட்டமான ராணிப்பேட்டையின் தொடக்க விழா ராணிப்பேட்டை கால்நடை நோய் தடுப்பு மருந்து நிலைய வளாகத்தில் நடைபெறுகிறது. தாய் மாவட்டமான வேலூரில் இருந்து திருப்பத்தூரும் ராணிப்பேட்டையும் விடைபெற்றுக் கொள்ளும் இந்த விழாக்களில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், அமைச்சர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். வேலூர் மாவட்டத்திலிருந்து பிரிக்கப்பட்டு புதிய மாவட்டமாக உருவாகியிருக்கும் திருப்பத்தூர் இன்று முதல் நிர்வாக ரீதியில் பணிகளை தொடங்குகிறது. ஏற்கனவே தலைநகராக இருந்த வரலாறையும் தன்னகத்தே கொண்டுள்ளது திருப்பத்தூர். தமிழ்நாட்டின் 35வது மாவட்டமாக உதயமாகி அலுவல் ரீதியில் இன்று கணக்கை தொடங்குகிறது திருப்பத்தூர் மாவட்டம். 19ஆம் நூற்றாண்டில் வேலூர், சேலம் ஆகிய பகுதிகளை உள்ளடக்கிய மாவட்டத்தின் தலைநகராக திருப்பத்தூர் இருந்துள்ளது. திருப்பத்தூர் சார் ஆட்சியர் அலுவலகம் செயல்பட்டு வந்த கட்டடத்தில்தான் ஆங்கிலேய அரசின் போது திருப்பத்தூர் மாவட்ட தலைமையிடம் இருந்தது. இங்கு பணியாற்றிய ஆங்கிலேய அதிகாரிகள் திருப்பத்தூருக்கு மிக அருகிலேயே இருக்கும் ஏலகிரி மலைக்கு செல்வது வழக்கம். பின்னர் வட ஆற்காடு மாவட்டத்தின் ஒரு பகுதியானது திருப்பத்தூர். 1989ஆம் ஆண்டில் திருவண்ணாமலை சம்புவராயர் மாவட்டம், வட ஆற்காடு அம்பேத்கர் மாவட்டம் என இரண்டாக பிரிக்கப்பட்டது திருப்பத்தூர். வட ஆற்காடு அம்பேத்கர் மாவட்டம் 1996ஆம் ஆண்டில் வேலூர் மாவட்டமானது. இந்த மாவட்டத்தின் திருப்பத்தூர், வாணியம்பாடி, ஆம்பூர், நாட்ராம்பள்ளி ஆகிய வட்டங்களை ஒருங்கிணைத்து திருப்பத்தூர் என்ற புதிய மாவட்டம் உதயமானது. 85 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள வேலூர் சென்று திரும்ப ஒரு நாள் முழுவதும் செலவாகும் என்ற நிலையில் திருப்பத்தூர் தலைமையில் உதயமாகியுள்ள புதிய மாவட்டத்தை மக்கள் வரவேற்கின்றனர். வணிக வரித்துறை அமைச்சர் வீரமணி, தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் நிலோஃபர் கபில் ஆகியோரின் தொகுதிகளான ஜோலார்பேட்டை, வாணியம்பாடி ஆகியவை இடம்பெற்றுள்ளன. திருப்பத்தூரின் அருகிலேயே கோடை வாசஸ்தலமான ஏலகிரி அமைந்துள்ளது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் விவசாயமே பிரதான தொழில். வாணியம்பாடி, ஆம்பூர் ஆகிய பகுதிகளில் பதப்படுத்தப்படும் தோல்கள் உலகத்தரம் வாய்ந்தவை. மாவட்டத்தின் முக்கிய நீராதாரமான பாலாறு ஆந்திராவால் தடுக்கப்பட்டிருப்பதால் தண்ணீர் வரத்தின்றி வறண்டு காணப்படுகிறது. வரலாற்றிலும் புவியியலிலும் பெருமைகளை சுமந்திருக்கும் திருப்பத்தூரை புதிய மாவட்டமாக உருவாக்கி இருப்பதற்கு மக்கள் மத்தியில் பெரும் ஆதரவு கிடைத்துள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் விக்டர் சுரேஷ். தமிழ்நாட்டின் 36வது மாவட்டமாக இன்று உதயமாகும் ராணிப்பேட்டை பல்வேறு வரலாற்று சிறப்புகளை கொண்டது. புதிய மாவட்டமாக உதயமாவதற்கு ராணிப்பேட்டை மக்கள் பெரும் வரவேற்பை அளித்துள்ளனர். தமிழகத்தில் 13 சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட பெரிய மாவட்டமான வேலூரில் இருந்து ராணிப்பேட்டை என்ற புதிய மாவட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. இது ராணிப்பேட்டை, அரக்கோணம் என்ற 2 வருவாய் கோட்டங்களையும், வாலாஜா, ஆற்காடு, நெமிலி என்ற தாலுகாக்களையும் உள்ளடக்கியது. இதற்கான மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் ராணிப்பேட்டையில் இருந்து பொன்னை சித்தூர் செல்லும் சாலையில் அமைக்கப்பட உள்ளது. ராணிப்பேட்டை பல்வேறு வரலாற்று சிறப்புகளை கொண்ட ஊர். தென்னிந்தியாவின் முதல் ரயில் சேவை 1856ஆம் ஆண்டு ஜூலை 1ஆம் தேதி சென்னை ராயபுரத்தில் இருந்து வாலாஜா வரை இயக்கப்பட்டது. சுமார் 150 ஆண்டுகளுக்கு முன்பு ஐடாஸ்கடர் என்பவரால் துவக்கப்பட்ட SMH மருத்துவமனையும் இங்கு அமைந்துள்ளது. இதேபோல் மகாத்மா காந்தி இறந்த 13 நாள்களுக்குள் அவரது சிலை ராணிப்பேட்டையில்தான் நிறுவப்பட்டது. ஆங்கிலேயர்கள் முதலில் வந்தபோது தங்களது தலைமையிடமாக கொண்ட ஊர் ஆற்காடு. இதனால் இங்கு டெல்லி கேட் பகுதி அமைந்துள்ளது. இப்பகுதியில் விவசாயமும் அதிகம் உள்ளது. ஆற்காடு பகுதியில் பயிரிடப்படும் கிச்சிலி சம்பா நெல் உலக அளவில் பெயர் பெற்றது. ஆம்பூருக்கு அடுத்தபடியாக ஆற்காடு பிரியாணிக்கு தனிச்சுவை உண்டு. ராணிப்பேட்டையில் பிரதானமாக தோல் தொழிலே உள்ளது. இனிவரும் காலங்களில் இந்த தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஊக்குவிப்பதன் மூலம் பல ஆயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்த முடியும் என அப்பகுதி மக்கள் கருதுகின்றனர். மேலும் அரசு பொறியியல் கல்லூரி அமைத்து தர வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கின்றனர். அனைத்து துறைகளும் இங்கே வந்து எங்கள் மாவட்டத்தில் எங்களுக்கு அருகாமையில் இருக்கும்போது இதனால் இந்த மாவட்டம் வந்து இன்னும் மென்மேலும் வளரும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. இதே நேரத்தில் பார்த்திங்கன்னா இப்போ இந்த ராணிப்பேட்டை மாவட்டம் பிரிஞ்சு வரும்போது இங்கே வந்து ஒரு பொறியியல் கல்லூரி அரசாங்கத்தால் உருவாக்கப்படணும். அது வந்து எங்களோட ஒரு கோரிக்கையாக முதல்ல வச்சிடுறோம். மத்திய அரசின் பெல் தொழிற்சாலை, பிரசித்தி பெற்ற சோளிங்கர் மலை நரசிம்மர் கோயில், மிகப்பெரிய அரக்கோணம் ரயில்வே சந்திப்பு, மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் பயிற்சி மையம், தேசிய பேரிடர் மீட்பு படை மையம், ஆசியாவிலேயே பெரிய
4 கிலோமீட்டர் தூரத்திற்கு விமான ஓடுதள பாதையை கொண்ட கப்பல் படைத்தளம் ஆகியவை ராணிப்பேட்டையில் உள்ளன. இந்நிலையில் ராணிப்பேட்டை புதிய மாவட்டமாக உதயமாவதற்கு அங்கு வசிக்கும் மக்கள் பெரும் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குமரவேல். பொங்கல் பண்டிகையின் போது 1000 ரூபாய் ரொக்கத்துடன் கூடிய பொங்கல் பரிசு வழங்கப்படும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ள நிலையில் இதற்காக 2363 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தை முதலமைச்சர் பழனிசாமி தலைமைச் செயலகத்தில் வெள்ளிக்கிழமை தொடக்கி வைக்கிறார். அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 1000 ரூபாய் ரொக்கத்துடன் கூடிய பொங்கல் பரிசு வழங்கப்பட உள்ளது. அக்டோபர் 30ஆம் தேதி நிலவரப்படி தமிழகத்தில் 1,95,5846 அரிசி குடும்ப அட்டைகள் உள்ளன. இத்தனை குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 1000 ரூபாய் ரொக்கம் வழங்க 1950 கோடியே 59 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. தலா ஒரு அட்டைக்கு 1 கிலோ பச்சரிசி வழங்க 54 கோடியே 32 லட்சம் ரூபாய், சர்க்கரைக்கு 92 கோடியே 65 லட்சம் ரூபாய், கரும்புக்கு 29 கோடியே 26 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. முந்திரி, உலர் திராட்சை மற்றும் ஏலக்காய்க்காக 78 கோடியே 2 லட்சம் ரூபாயும், துணி பைக்காக 39 கோடியே 1 லட்சம் ரூபாயும் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இதர செலவுகளுக்கு 2 கோடி ரூபாய் என மொத்தமாக 2245 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தற்போது சர்க்கரை அட்டை வைத்துள்ள 10,19,000 பேரும் அரிசி அட்டைகளாக மாறினால் அரசுக்கு 2363 கோடி ரூபாய் செலவாகும் என அரசு தெரிவித்துள்ளது. வெங்காயத்தின் விலையை கட்டுக்குள் கொண்டு வர தேவையான நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியிருக்கிறார். தனது ட்விட்டர் பக்கத்தில் வெங்காயம் விலை நாளுக்கு நாள் அதிகமாகிறது என்று குறிப்பிட்டிருக்கும் ஸ்டாலின், வெங்காயத்தின் அவசிய தேவையை உணர்ந்து விலையை கட்டுக்குள் வைக்கும் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளில் அரசு இறங்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த விஷயத்தை திமுக உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் வலியுறுத்துவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் புதிதாக மேலும் 3 அரசு மருத்துவக் கல்லூரிகள் தொடங்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்திருக்கிறது. கடந்த மாதம் 6 அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்ட நிலையில் தற்போது புதிதாக கிருஷ்ணகிரி, திருவள்ளூர், நாகப்பட்டினம் ஆகிய இடங்களில் புதிய அரசு மருத்துவக் கல்லூரிகள் திறக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் தலா 150 இடங்கள் என 3 அரசு மருத்துவக் கல்லூரிகளிலும் தமிழகத்திற்கு மொத்தம் 450 மருத்துவ இடங்கள் கூடுதலாக கிடைக்கும். இந்த புதிய மருத்துவக் கல்லூரிகள் ஒவ்வொன்றுக்கும் மத்திய அரசு 195 கோடியும் மாநில அரசு 130 கோடியும் நிதி ஒதுக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்மையில் ராமநாதபுரம், விருதுநகர், நீலகிரி, திண்டுக்கல், திருப்பூர், நாமக்கல் ஆகிய மாவட்டங்களில் அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கு மத்திய சுகாதாரத்துறை அனுமதி அளித்திருந்தது. ஏற்கனவே தமிழகத்தில் 24 மருத்துவக் கல்லூரிகள் உள்ளன. புதிதாக அறிவிக்கப்பட்ட கல்லூரிகளையும் சேர்த்து தமிழ்நாட்டில் மொத்தம் 33 அரசு மருத்துவக் கல்லூரிகள் செயல்பட உள்ளன. புதிய மருத்துவக் கல்லூரிகள் தொடங்க அனுமதி அளித்ததற்காக பிரதமருக்கும் மத்திய அரசுக்கும் முதலமைச்சர் பழனிசாமி நன்றி தெரிவித்துள்ளார். ஓராண்டில் 9 மருத்துவக் கல்லூரிகளுக்கு ஒப்புதல் பெற்று வரலாற்று சாதனை படைத்திருப்பதாக முதலமைச்சர் கூறியிருக்கிறார். தமிழகத்தில் 9 புதிய அரசு மருத்துவக் கல்லூரிகளை அமைக்க மத்திய அரசு 2925 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியிருப்பதாக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். ஃபர்ஸ்ட் ஃபேஸில் நம்ம வாங்கின 6 கல்லூரிகளுக்குமே தலா 100 கோடி ரூபாய் உடனடியாக மாண்புமிகு முதலமைச்சர் நிதியை ஒதுக்கி அதற்குண்டான பணிகள்லாம் தொடங்கப்பட்டிருக்கிறது, கட்டமைப்பு பணிகள். ஸோ இந்த மொத்தம் இந்த 9 கல்லூரிக்கும் சேர்த்து 2925 கோடி ரூபாய்க்கான ஒப்புதலை இன்றைக்கு மத்திய அரசு வழங்கியிருக்கிறது. அதில் தமிழ்நாடு அரசினுடைய பங்காக 1170 கோடி ரூபாய் வழங்கப்படும். வளர்ந்த நாடுகளுக்கு இணையாக இந்த கட்டுமான பணிகள் நடைபெற வேண்டும் என்பதில் கவனம் செலுத்தி அதற்குண்டான இன்னைக்கு நம்ம அந்த நோட்டிஃபிகேஷன் போட்டுக்கிறோம். ஜனவரி மாதத்தில் அந்த கட்டுமான பணிகள் தொடங்கும் என்பதை தெரிவித்தோம். குறிப்பாக எய்ம்ஸ் மருத்துவமனை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று நாங்கள் மாண்புமிகு முதலமைச்சருடைய அந்த கருத்தை அவரிடத்தில் வலியுறுத்தினோம். ஒரு மிக விரைந்து எந்தவித தாமதம் இல்லாமல் அதை விரைந்து செயல்படுத்தப்படும் என்ற உறுதியை எங்களுக்கு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் அளித்தார் என்பதையும் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். கூடங்குளம் அணு உலைக்கு எதிராக போராடிய அனைவரையும் விடுவித்து அவர்கள் மீதான வழக்குகளை திரும்பப் பெற வேண்டும் என்று மக்களவையில் திமுக எம்பி TR பாலு வலியுறுத்தியிருக்கிறார். மக்களவையில் பேசிய அவர், அணு உலை தொடர்பான அச்சுறுத்தல் காரணமாக அமைதியாக போராடிய 9000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் மீது மத்திய மாநில அரசுகள் தேச துரோக வழக்குகளையும் ஏனைய குற்றவியல் வழக்குகளையும் பதிவு செய்து சிரமத்திற்கு ஆளாக்கியிருப்பதாக தெரிவித்திருக்கிறார்.
இது தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் போராட்டக்காரர்களை விடுவித்து அவர்கள் மீதான வழக்குகளை திரும்பப் பெற தமிழக அரசுக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அறிவுறுத்துமாறு டி.ஆர். பாலு கோரிக்கை விடுத்திருக்கிறார். மேலும் இந்த விவகாரத்திற்கு அவையில் அமைச்சர் பதில் கூற வேண்டும் எனவும் பாலு வலியுறுத்தினார். முன்னாள் பிரதமர்களுக்கான பாதுகாப்பை திரும்பப் பெறும் எஸ்பிஜி பாதுகாப்பு மசோதாவின் சட்ட திருத்தத்திற்கு மக்களவை ஒப்புதல் அளித்துள்ளது. திருத்தம் செய்யப்பட்ட எஸ்பிஜி பாதுகாப்பு மசோதா கடந்த 25ஆம் தேதி மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மசோதா குறித்து பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா, அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் இந்த மசோதாவை கொண்டு வரவில்லை என்று கூறினார். எனினும் இந்த மசோதாவிற்கு காங்கிரஸ் உள்ளிட்ட சில எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் திமுக, கம்யூனிஸ்ட், அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் ஆதரவு தெரிவித்துள்ளன. இதையடுத்து இந்த மசோதாவிற்கு மக்களவை ஒப்புதல் அளித்துள்ளது. இந்தியாவில் பொருளாதார மந்தநிலை ஏற்படாது என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மாநிலங்களவையில் உறுதியளித்திருக்கிறார். நாட்டின் தற்போதைய பொருளாதார நிலை குறித்து நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மாநிலங்களவையில் விளக்கம் அளித்தார். அவசர கதியில் பார்த்தால் பொருளாதார வளர்ச்சி குறைந்திருப்பதாக தெரியும் என்ற அவர், ஆனால் பொருளாதாரம் மந்தமாக இல்லை எனவும் எப்போதும் மந்த நிலைக்கு வராது எனவும் உறுதிபட தெரிவித்தார். கடந்த 2009ஆம் ஆண்டு முதல் 2014ஆம் ஆண்டு வரை காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி 6.4% இருந்தது என்று குறிப்பிட்டிருக்கிறார். பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு 2014 முதல் 2019 வரையிலான காலகட்டத்தில் இந்த வளர்ச்சி விகிதம் 7.5 அதிகரித்திருப்பதாக அமைச்சர் கூறியிருக்கிறார். இதனிடையே நிர்மலா சீதாராமன் பதில் அளிக்கையில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்து தங்களது எதிர்ப்பை பதிவு செய்தனர். If you're looking at the economy with a discerning view, you see that growth may have come down, but it's not a recession yet, or it won't be a recession ever. And therefore, yes ma'am, I did say that. So, consciously all of us have to rise above, because economy also has a very big foundation in sentiments. This house should have confidence, and this house shall have the confidence when I give all the data before you. இலங்கை அதிபர் கோட்டாபய ராஜபக்ச 3 நாள்கள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோரை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து முக்கிய ஆலோசனை நடத்துவார் என தெரிகிறது. இந்திய பயணத்தின் போது வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரையும் இலங்கை அதிபர் சந்தித்து பேச திட்டமிட்டுள்ளார். இலங்கையில் அண்மையில் நடந்த அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்ற கோட்டாபய ராஜபக்சவுக்கு வாழ்த்து தெரிவித்திருந்த பிரதமர் மோடி இந்தியா வருமாறு அவருக்கு அழைப்பு விடுத்திருந்தார். அதன் பேரில் 3 நாள்கள் பயணமாக கோட்டாபய இந்தியா வருகிறார். இதனிடையே கோட்டாபய ராஜபக்சவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து டெல்லியில் மதிமுக சார்பில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ தலைமையில் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. தொடரும் செய்திகளை சுருக்கமாக பார்க்கலாம். ஈரோடு மாவட்டம் பண்ணாரி அருகே மக்னா யானை சாலையோரம் திரிந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கர்நாடக மாநிலம் மைசூர் மற்றும் தாழவாடி பகுதியில் இருந்து கரும்பு ஏற்றி வரும் லாரிகளில் இருந்து சாலையில் வீழும் கரும்பு தூண்டுகளை தின்பதற்காக கடந்த 1 மாத காலமாக யானைகள் சாலையோரம் சுற்றித் திரிந்தபடி இருக்கின்றன. இந்த நிலையில் கரும்பு தூண்டுகளை தேடி வந்த மக்னா யானை சத்தியமங்கலம் மைசூர் தேசிய நெடுஞ்சாலையோரம் நின்றிருந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனால் அந்த வழியாக சென்ற வாகன ஓட்டிகள் சிரமத்துக்குள்ளாக்கினர். நெல்லையில் சாதி சான்றிதழ் வழங்கக் கோரி காட்டுநாயக்கர் சமூக மக்கள் பாம்பு, ஆமை போன்ற பிராணிகளுடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தருவை என்னும் பகுதியில் காட்டுநாயக்கர் சமூகத்தைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. அவர்கள் நீண்ட காலமாக சாதி சான்றிதழ் கோரி வந்த நிலையில் அவர்களின் பூர்வீகமான விருதுநகர் மாவட்டத்தில் சான்றிதழ் பெற்றுக் கொள்ளுமாறு அதிகாரிகள் கூறியதாக தெரிகிறது. இதை கண்டித்து கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு அச்சமூக மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் அவர்களிடம் இருந்த பாம்பு, கீரிப்பிள்ளை, ஆமை உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்தனர். இறுதியாக 10 நாள்களுக்குள் சாதி சான்றிதழ் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என வருவாய் அலுவலர் உறுதியளித்ததை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. எனக்கு வாக்களித்தால் வாழ்வீர்கள், இல்லையெனில் சாக வேண்டியதுதான் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்திருக்கிறார். மதுரை ஒத்தக்கடையில் நடைபெற்ற பிரபாகரனின் பிறந்தநாள் நினைவேந்தல் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய சீமான், பிரபாகரனை பயங்கரவாதி என்றும் நடிகர் ரஜினிகாந்தை தலைவர் என்றும் கூறும் நிலைதான் தமிழகத்தில் இருப்பதாக குறிப்பிட்டார். ரஜினி அரசியலுக்கு வரட்டும், ஐம் வெயிட்டிங் என பேசினார். மேலும் நாட்டை யார் முதலில் விற்பது என்பதுதான் காங்கிரஸ் மற்றும் பாரதிய ஜனதாவிற்கு இடையேயான வித்தியாசம் என்று கூறினார். எனது கட்சியினர் மீது வழக்கு தொடுத்தவர்கள், சிறையில் வைத்தவர்கள் எங்கள் ஆட்சி வருவதற்கு முன்பு இறந்து விடுங்கள் எனவும் சீமான் எச்சரித்தார்.
இன்னைக்கு சோறுட்டி கிளிக்கலாம், வழக்கு போடலாம், விடிய விடிய என் பிள்ளைகளை சிறையில் வைக்கலாம். உங்களை எல்லாம் நான் குறித்து வைத்திருக்கிறேன். ஒரு நாள் தாள் போட்டு ஒரு 7 நான் பல பேரை அன்போடு வேண்டுகிறேன். என்னிடத்தில் அதிகாரம் வருவதற்கு முன்பு நீங்கள் இறந்து போவீர்கள். இல்லை என்றால் உங்களை கொன்று அந்த கொலைப்பழியை நான் ஏற்க வேண்டும். அன்பான ஐஎன்எக்ஸ் மீடியா வழக்கில் முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப சிதம்பரத்தின் நீதிமன்ற காவல் டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வரை நீட்டித்து டெல்லி சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதனிடையே டெல்லி உயர்நீதிமன்றம் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்ததை எதிர்த்து ப சிதம்பரம் தரப்பில் தொடரப்பட்ட வழக்கு மீதான விசாரணையை உச்சநீதிமன்றம் இன்றைக்கு ஒத்திவைத்திருக்கிறது. முன்னதாக டெல்லி சிபிஐ நீதிமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய ப சிதம்பரம், மகாராஷ்டிரா தேர்தல் காலத்தில் பாரதிய ஜனதா கண்ட தோல்வி அரசியல் சாசனத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய மரியாதை என்று தெரிவித்தார். Governor, the Prime Minister, the President, the government failed, sir. Are all responsible. With that midnight. இலங்கையின் வடக்கு மாகாண ஆளுநராக பதவியேற்க வருமாறு முன்னாள் கிரிக்கெட் வீரர் முத்தையா முரளிதரனுக்கு அதிபர் கோட்டாபய ராஜபக்ச அழைப்பு விடுத்துள்ளார். இது தொடர்பாக செய்தி வெளியிட்டிருக்கும் டெய்லி மிரர் நாளேடு, அதிபர் கோட்டாபய ராஜபக்ச தனிப்பட்ட முறையில் இந்த அழைப்பை விடுத்திருப்பதாக தெரிவித்துள்ளது. ஆனால் இது பற்றி முத்தையா முரளிதரன் தரப்பு பதில் என்னவென்று இதுவரை தெரியவில்லை. தமிழர்கள் பெருமளவில் வசிக்கும் பகுதி என்பதால் வடக்கு மாகாண ஆளுநராக முரளிதரனை நியமிக்க அதிபர் முடிவு செய்திருப்பதாக கூறப்படுகிறது. இவர் தவிர கிழக்கு மாகாண ஆளுநராக அனுராதா எகம்பத்தும் வட மத்திய மாகாண ஆளுநராக திசா விதாரானாவும் நியமிக்கப்படலாம் எனவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அடுத்து வருவது 9 மணி செய்திகள். வழங்குவதற்காக செய்தியாளர் சிவிநந்தன் நம்மோடு இணைந்திருக்கிறார். இருவருக்கும் நன்றி. 9 மணி செய்திகளை பார்க்கலாம் சிறிய இடைவேளைக்கு பிறகு. மினிஸ்டர் ஒயிட், இது ஓட்டோ நிறுவனத்தின் நேர்த்தியான தயாரிப்பு.